அன்பார்ந்த ரிஷபராசினியர்களே, எனது அன்பு வணக்கங்கள். பொறுமையின் சிகரமான நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக செயல்படுவீங்க. இந்த மே மாதம் உங்கள் வாழ்க்கையில் சில முக்கியமான மாற்றங்களை கொண்டு வரப்போகுதுங்க. வாங்க இந்த மே மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் இருக்குன்னு கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம் வாங்க. ரிஷபராசினியர்களே, மே மாதம் 2025 உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய மாதமாக இருக்க போகுதுங்க. எல்லா விஷயத்தையும் நிதானமாக கையாள வேண்டும். மாதத்தோட முதல் பகுதியில் சூரியன் உங்கள் ராசிக்கு 12வது வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் செலவுகள் வரலாம். பார்த்து செலவு பண்ண வேண்டும். ஆனால் மாதத்தோட பிற்பகுதியில் இருந்து நிலைமை கொஞ்சம் மாற ஆரம்பிக்குங்க. 3வது வீட்டில் செவ்வாய் இருக்கிறதுனால தைரியமாக சில முடிவுகள் எடுப்பீங்க. ஆனால் யோசித்து எடுக்க வேண்டும். புதன் கிரகம் சாதகமான இடத்துல இருக்கிறதுனால தகவல் தொடர்பு நல்லாவே இருக்குங்க. குரு பகவான் உங்கள் ராசிக்கு முதல் வீட்டில் இருக்கிறதுனால இது உங்களுக்கு ஒரு முக்கியமான காலகட்டமாகும். புது வாய்ப்புகள் தேடி வரலாம். ஆனால் அதே சமயம் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியமாங்க. பொதுவாக மே மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு கலவையான பலன்களை தரப்போகுதுங்க. இந்த மாதத்தை எப்படி சிறப்பாக்குறதுன்னு தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. ரிஷப ராசியில் மாணவர்களுக்கான மே மாத ராசி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதம் மாணவர்கள் நல்லா படிக்கணும்னு ஆர்வம் காட்டுவாங்க. அதற்கான முயற்சிகளையும் எடுப்பாங்க. புதிய விஷயங்களை கற்றுக்கிறதுல உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். உங்கள் டீச்சர்ஸ் உங்களுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க சொல்லுறதையும் கேளுங்க. தேர்வுக்காக தயாராகிறவங்க நல்லா படிங்க. வெற்றி நிச்சயம் உண்டாகும். உங்கள் நண்பர்களோடு சேர்ந்து படிக்கிறது உங்களுக்கு இன்னும் நல்ல புரிதலை கொடுக்குங்க. விளையாட்டுலேயும் ஆர்வம் காட்டுவீங்க. அதே சமயம் படிப்பையும் மறக்காதீங்க. உங்களுடைய ஞாபக சக்தி இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. பொதுவாக கல்வி விஷயத்தில் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்க போகுதுங்க. நல்லா படித்து நல்ல மார்க் வாங்குங்க. எங்களுடைய வாழ்த்துக்கள். ரிஷபராசியில் வேலை மற்றும் தொழில் முன்னேற்றங்களை பற்றி பார்ப்போம். இந்த மாதம் உங்கள் வேலையில் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். அவசரப்படாமல் வேலை செய்ய வேண்டும். புது முயற்சிகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசித்து செயல்படுங்க. உங்கள் கூட வேலை செய்கிறவங்க உங்களுக்கு நல்லா சப்போர்ட்டாக இருப்பாங்க. அவங்க உதவியை நாட வேண்டும். தொழில் பண்ணுறவங்க புது முதலீடுகள் பண்ணுறதுக்கு இது சரியான நேரமாக இருக்காது. கொஞ்சம் பொறுமையாக செயல்பட வேண்டும். புதன் சாதகமாக இருக்கிறதுனால உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்ல நல்லாவே இருக்குங்க. அது உங்களுக்கும் உதவும். மேலதிகாரிகளோட நல்லுறவு வச்சுக்கிட்டா அது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. நீங்கள் புதுசாக ஏதாவது கற்றுக்கணும்னு நினச்சா இந்த மே மாதம் நல்லாவே இருக்கும். அது உங்கள் கரியருக்கு கூட உதவும். பொதுவாக வேலை மற்றும் தொழிலில் இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய மாதமாக இருக்குங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. பொறுமையாக இருங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு காதல் வாழ்க்கை மற்றும் குடும்ப உறவுகள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாமா. உங்கள் துணையோடு நீங்கள் அதிக நேரம் செலவழிக்கிறது ரொம்பவும் முக்கியமாகுங்க. ஒருத்தருக்கு ஒருவர் நல்லா புரிஞ்சு நடந்துக்க வேண்டும். குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அன்பாலே எல்லாத்தையும் சரி பண்ணிட வேண்டும். குரு உங்கள் ராசியில் இருக்கிறதுனால உங்கள் பேச்சில் ஒரு இனிமை இருக்குங்க. எல்லார் மனதையும் ஈஸியாக கவர்ந்து விடுவீங்க. நீங்கள் உங்களுடைய உணர்வுகளை சரியாக வெளிப்படுத்துறது உறவுக்கு ரொம்பவும் நல்லது. வீட்டில் அமைதியான சூழ்நிலை நிலவும். சண்டை சச்சரவுகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. உங்கள் குடும்பத்தோடு ஒரு சின்ன சுற்றுலா போகிறது மனதிற்கு ரொம்பவும் சந்தோஷத்தை கொடுக்குங்க. பொதுவாக மே மாதம் குடும்ப வாழ்க்கை அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். உங்கள் உறவுகள் மேலும் வலுப்பெற எங்கள் வாழ்த்துக்கள். பண விஷயத்தில் மே மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? பார்ப்போம். இந்த மாதத்தோட முதல் பாதி செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. பார்த்து செலவு பண்ண வேண்டும். பிற்பகுதியில் கொஞ்சம் சரியாகும். ஆனால் சேமிக்கிற பழக்கமும் முக்கியங்க. யாரையும் நம்பி அதிகமாக கடன் கொடுக்காதீங்க. அது பிரச்சனையை உண்டாக்கலாம். புத்திசாலித்தனமான முதலீடு பண்ணுறது பற்றி யோசிங்க. ஆனால் நல்லா விசாரித்து பண்ண வேண்டும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுல கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்குங்க. திடீரென சில அன்எக்ஸ்பெக்டட் செலவுகள் கூட வரலாம். அதற்கும் தயாராக இருக்க வேண்டும். பொதுவாக பண வரவும் செலவும் கலந்து தான் இருக்குங்க. பார்த்து சமாளிக்க வேண்டும். உங்கள் பட்ஜெட்டை சரியாக போடுங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிக்கனமாக இருங்க. ரிஷபராசியில் ஆரோக்கிய நிலை மே மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். பொதுவாக இந்த மாதம் உங்களுக்கு ஆரோக்கியம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. பெரிய பிரச்சனைகள் எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பில்லை.
ஆனாலும் நீங்கள் உங்கள் உணவில் கொஞ்சம் கவனம் செலுத்துக்குங்க. சத்தான உணவுகளை சாப்பிட வேண்டும். தினமும் உடற்பயிற்சி செய்கிறது ரொம்பவும் நல்லதுங்க. அது உங்களை சுறுசுறுப்பாக வச்சுக்கும். மன அழுத்தத்தை குறைக்க யோகா, மெடிடேஷன் பண்ணுங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. போதுமான அளவு தூங்குங்க. அது உங்கள் உடம்புக்கு ரொம்பவும் முக்கியமாகும். வெளியில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. சின்ன சின்ன காயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. உங்கள் உடல் சொல்லுறதை கேளுங்க. ஏதாவது பிரச்சனைனா உடனே டாக்டரை போய் பாருங்கள். பொதுவாக இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியம் நல்லாவே இருக்குங்க. ஆனாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஆரோக்கியமாக இருங்க. ரிஷபராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். மே மாதத்தில் ரிஷபராசிக்காரங்க எதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு பார்க்கலாமா? எல்லா விஷயத்திலையும் பொறுமையாக இருங்க. அவசரப்படாமல் யோசித்து முடிவெடுக்க வேண்டும். யாரையும் முழுசாக நம்பி ஏமாறாதீங்க. எல்லாரையும் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிங்க. பேசும்போது வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்த வேண்டும். யார் மனதையும் காயப்படுத்திடக்கூடாது. முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசித்து செயல்பட வேண்டும். வாகனத்தில் போகும்போது ரொம்பவே கவனமாக இருங்க. விபத்துகள் நடக்கக்கூட வாய்ப்பு இருக்குங்க. பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உங்கள் ரகசியங்களை எல்லாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. பொதுவாக இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தால் மே மாதத்தை நல்லா கடத்திடலாம். பாதுகாப்பாக இருங்க. சந்தோஷமாக இருங்க. ரிஷபராசியில் அதிர்ஷ்டமானவை மற்றும் தவிர்க்க வேண்டியவை. மே மாதத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு எது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், எதை தவிர்க்கணும்னு பார்க்கலாமா? பொறுமையாக இருக்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. உங்களுடைய திறமையை நம்புங்க. அது உங்களுக்கு நல்ல பலன் தரும். அதிகமாக உணர்ச்சி வசப்படுறதை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. சோம்பேறித்தனத்தை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. சுறுசுறுப்பாக இருங்க. உங்களுடைய உள்ளுணர்வை நம்புங்க. அது உங்களுக்கு சரியான வழியை காட்டும். மற்றவர்களுக்கு உதவி பண்ணுறதுனால உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். அதுவும் ஒரு விதமான அதிர்ஷ்டம்தான். பொதுவாக இந்த மாதம் நீங்கள் பொறுமையாக இருக்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவாக நினைங்க. நல்லதே நடக்கும். நல்லதே நினைங்க. நல்லதே நடக்கும். ரிஷபராசிக்கான பரிகாரங்களை பற்றி பார்ப்போம். வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்க. வெள்ளை நிற மலர்கள் சற்றி பிரார்த்தனை பண்ணுங்க. ஏழை எளியவர்களுக்கு உணவு தானம் செய்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். நன்றி. மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் இறையருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களின் ஜோதிட பயணத்தில் இணைந்திருங்கள்.